வெல்கம் டு சுமி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஹேர் ஃபாலுக்காக ஒரு ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பீஸ் கத்தாழை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த எல்லோ கலர் ஜெல் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த கத்தாழையை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே ஃபுல்லாக வெந்தயத்தை ஃபுல் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 2 டேஸ்க்கு வச்சுருங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த வெந்தயத்தில் நல்லா முளைப்பு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மருதாணி எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கருகாப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இந்த 5 பொருள் போட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த ஹேர் ஃபால் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். இதில் நம்ம கத்தாழை வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். பாடி ஹீட் நல்லா குறையும். வெந்தயம் டேண்ட்ரஃப் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆனாலே ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு அதிகமாக தலைவலி அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தலைவலி எங்கே போச்சுனே தெரியாது. அந்த மாதிரி ரிலீஃப் கிடைக்கும். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் ஒரு பேனில் ஊற்றிட்டு லைட்டாக ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயம் கத்தாழை எடுத்து போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை மருதாணி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் நல்லா காய்ச்சினோன்னா இதில் இருக்கிற எசன்ஸ் பூரா நம்ம ஆயிலில் இறங்கி ஆயில் லைட்டாக ஒரு லைட் க்ரீன் கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 to 6 ஹவர்ஸ் அப்படியே இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆயிலை வடித்து ஒரு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 மந்த் வரைக்கும் நீங்கள் இதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். எதுவும் ஆகாது. ஹேர் ஃபாலுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பார்க்குறப்போ. செம்பருத்தி இலை நல்லா ஹேருக்கு சைனிங் கொடுக்கும். செம்பருத்தி இலை ட்ரை ஹேராக இருக்கும்போது செம்பருத்தி இலை போட்டு வாஷ் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும். ஹேர் அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும். இந்த நம்ம ஆயிலில் சேர்த்து இது பண்ணும்போது இந்த ஆயில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரே நல்லா சாஃப்டாக சில்கியாக மாற ஆரம்பிச்சிரும். ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஹேர் நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா ஹேருக்கு நல்லா கருமை கொடுக்கக்கூடியது. அதனால் கருவேப்பிலை இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். மருதாணி அந்த க்ரே ஹேரை வரவிடாமல் தடுக்கும். அதுக்காக கருவேப்பிலையும் மருதாணியும் ஹெல்ப் பண்ணும். அதனால் அதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போது ஹேர் ஃபாலுங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Where the neon glows, every block tells a tale the whole city knows. Rhythms in the shadows where the cold wind blows. Life's a gamble on these streets, anything goes. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Deep kicks pound like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. Paint the struggle and climb. The clock keeps spinning but I'm owning my time. Words like puzzle pieces fitting tight in the rhyme. Snares punch louder than the city's own chime. Boom bap echoes through the alleys at night. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.